ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா, தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும். தேவஜனத்தில் ஆவியையும் இன்று வளமாய் ஊற்றிடும். தேவஜனத்தில் ஆவியையும் இன்று வளமாய் ஊற்றிடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே. தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே. ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட, வாசல்கள் துதியால் நிறைந்திடும். ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட, வாசல்கள் துதியால் நிறைந்திடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து எந்நாளும் சேவையில் கலந்திடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து எந்நாளும் சேவையில் கலந்திடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே. தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தேவையை பெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தேவையை பெற்றிடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவில்லை. சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவில்லை. சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே. தேவ
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த நாட்களில் 40 நாள் நம்மை அர்ப்பணித்து சிலுவைக்கு முன்பாக அந்த பாடுகளை தியானித்து நம்மை சரி செய்து கொள்ள உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த நாட்களை விசேஷித்த விதமாய் கொண்டாடுகிறோம். இதை பற்றி நாம் இன்றைக்கு வாசிக்கும் போது ஏசாயா 53:5 தான் என் கண்களில் வந்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ யாரு தலையிட? சில பேர் நம்ம வாழ்க்கையில் இதை செய்யாத, தீமை செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னா கோபம் வந்துடும். நீ யாரு? எனக்கு தெரியும்ல, நான் செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அவங்கள அப்படியே இது பண்ணுவோம். இதான் மீறுதல். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்ம செய்கிற அக்கிரமம் பாவம் இருக்கு, அதுக்காக தாங்க அவர் சிலுவையிலே உடைக்கப்பட்டாரா, நொறுக்கப்பட்டாரா. ஒரு டம்ளர், கண்ணாடி டம்ளர் கீழே உடைஞ்சி விழுந்துருச்சுன்னா அதை ஒட்ட வைக்க முடியாது, அப்படியே நொறுங்கி போனதை அள்ளணும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்துக்காக நொறுக்கப்பட்டார். காரணம், அது தேவ சித்தமாக இருந்துச்சு, அது தேவனுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஏன்னா இல்லைன்னா இவங்களை நொறுக்கணும், பாவம் செய்தவங்கள அடிக்கணும், நொறுக்கணும், தண்டனை கொடுக்கணும். சாத்தான் கேட்குற ஆண்டு பிதாவிட்ட, எனக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நீதியா? நான் பெருமை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி கீழே தள்ளிட்டீங்க, அவங்கள விட்டு வச்சிருக்கீங்களே. அப்போ தான் இயேசு, என் ஜனங்களுக்காக நான் உயிரை கொடுக்கிறேன், அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன், நொறுக்கி விடுங்க என்னை. ஏசாயா 53:10 ரொம்ப அருமையாக சொல்லுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். உங்களையும் என்னையும் கண்டித்து அழிவுக்கு ஏதுவாக கிடந்த நம்மளை இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால, அவர் சிலுவையின் மரணத்தினால நம்ம அந்த நொறுங்காதபடி, அழிந்து போகாதபடி அவருடைய கிருபை இரக்கமும் இன்னைக்கு நம்மளை மூடி இருக்குது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதரர், அவர் நொறுக்கப்பட்டுட்டார். நீங்கள் இனி நொறுக்கப்பட வேண்டியதில்லை, உங்கள் உள்ளத்தை யாரும் உடைக்க வேண்டியதில்லை. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். அப்போ அவங்க பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அந்த மூத்த பையனை பார்த்து நான் கேட்டேன், ஒரு 9 வயது இருக்கும், என்னப்பா அவனுக்கு இந்த ஜெபம்லாம் பிடிக்குதா, இயேசுவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். நல்லா பிடிக்கும் அங்கிள், நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், இயேசு எனக்கு ரொம்ப நல்லவர், அவர் என்னை நேசிக்கிறார். ஆனால் எங்கள் அம்மாவை பிடிக்காது. ஏன்னு கேட்டேன். இவ்வளவு ஜெபம் பண்ணுறாங்க, யார் மேலாவது அவங்களுக்கு மனத்தாங்கள் கோபம் வந்தால் என்ன போட்டு அடிச்சிருவாங்க. அந்த கோபத்தை ஏண்ட காட்டு நொறுக்கிடுவாங்க, குச்சி வச்சு அடிப்பாங்க, கையை வச்சு அடிப்பாங்க. திரும்ப ஒரு 2 மணி நேரம் கழித்து தெரியாமல் அடிச்சிட்டேன்னுவாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதே போல தான் நம்ம செய்கிற அக்கிரம பாவத்தின் நிமித்தம் இயேசு பிதாவினால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு நம்மை நலமாக்குற தண்டனை அவர் மேல் விழுந்ததா. அவருடைய தழும்புகளால் நாம் இன்றைக்கு குணமாக முடியும், நம்மளை சரி செய்து கொள்ள முடியும். இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யாரால் நீங்கள் நொறுக்கப்படுறீங்க? பிள்ளை இல்லைங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ரொம்ப தவிக்கிறீங்களா? கண்ணீரின் பாதையிலே கடந்து போகிறீங்களா? உங்கள் நிமித்தம், உங்கள் பாவங்களின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு நம்மை நலமாக்குற தண்டனை ஏற்றுக்கொண்ட தேவன்
எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பிறரால் நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு ரிலீஃபை தந்து இந்த நாளை உங்களை கட்டாயம் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தீங்குக்கும் வேதனைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் அவர்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டார்களோ அதிலே ஒரு ஆறுதலையும் ஜெயத்தையும் வெற்றியும் தந்து நடத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆமேன்.